எல்லாருக்கும் ஷாலோம். வறுத்தரைச்ச பூசணிக்காய் கூட்டு அது எப்படி செய்கிறதுனா, நான் வந்து 2 பேருக்கு இந்த டிஷ் செய்கிறேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பூசணிக்காய் எடுத்துக்கிட்டேன். அதை பீல் ஆஃப் பண்ணி நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ணோம்னா பூசணிக்காய் குழஞ்சிடும். அதனால் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்தால் போதும். எனக்கு பர்சனலாக மண் சட்டியில் சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் மண் சட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ பாத்திரம் சூடான ஒன்று தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறணும். அப்புறமா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கி வரட்டும். இப்போ குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வணக்கிக்கிடுவோம். அப்போ தான் காயில் வந்து நல்லா உப்பு சேரும். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு பக்கமாக வேகட்டுவது. இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தேங்காய், நிலக்கடலை, அப்புறமா கருகப்புல்ல வந்து அந்த கம்பு வந்து இளம் காம்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அடிப்பிடிக்காமல் ஃப்ரை ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்போவுமே லோ சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து இந்த தேங்காய் இதெல்லாமே வந்து நம்ம வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தேங்காய் சீக்கிரம் வறுபடும். ஆனால் நல்லா கிறிஸ்பியாக வராது. தேங்காய் வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. கடலை எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இது கூட நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வழக்கமாக ஆட் பண்ணுற மாதிரி தான் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறமா மஞ்சள் தூள். இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இதுவேளை லோ ஃப்ளேமில் வச்சாலும் ரொம்ப தீர மாதிரி இருந்ததுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதே அதில் இருக்கிற சூட்லேயே வந்து அது வந்து நல்லா வணங்கிடும். இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூசணிக்காய் நல்லா வணங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நான் மசாலாவுமே அரைச்சேன். அந்த மசாலாவும் பூசணிக்காயும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜாரில் அரைச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த வாட்டரை வந்து இது கூட சேர்த்து இப்போ வந்து நல்லா அது கொதிக்கட்டும். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ கூட்டு பருவத்துக்கு வரணும். அதனால் இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து அது அப்படியே கூட்டு மாதிரி மாறிடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதோட பக்குவத்தை நான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இந்த டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான ரெசிபி இது. ஸோ இது ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து இது எடுத்துக்கலாம். சுடு சாதத்தில் பிணைஞ்சி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.